மா வரேம்மா. என்னம்மா காலேஜ் ரெடி ஆயிட்டியா? இந்த சாப்பாடு மதியத்துக்கு நல்லா படிக்கணும். காலேஜ் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சாயந்தரம் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வரணும். எங்கேயும் போகக்கூடாது என்ன? சரிம்மா. சரி பார்த்து பத்திரமா போயிட்டா. வாங்க சார். வாங்கவா, நானும் அவன் வீட்டுக்கு விருந்தா சாப்பிட வந்தேன். ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து உட்காந்து வாய்க்கிலே பேசி கடை வாங்கிட்டு போக தெரியுதுல, கொடுக்க மாட்டேன். அறிவி வேணா வகுத்துக்கு சோப்தானத்தீங்களா இல்லை வேற எதுவும் திங்கிறியா? சார் அப்படிலாம் பேசாதீங்க சார். இன்னும் 2 நாளில் கொடுத்துட்றேன் சார். இன்னும் 2-3 நாளா? வர்றப்பெல்லாம் இதே தான் சொல்கிறேன். டெய்லி உன் வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்களா? நாளைக்கு வருவேன், எல்லா பணத்தையும் எடுத்து வைக்கணும், புரியுதா? இல்லை இப்போ வீட்டுக்கு வெளியே நின்று தான் பேசுகிறேன், நாளைக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசுவேன், புரியுதா? சரி நீ காலேஜ் கிளம்புமா. அம்மா கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். போ போ. சரிங்க சார், நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். அம்மா அம்மா வந்துட்டியாம்மா? ஒரு மாதிரியா இருக்கு. ஒன்றும் இல்லை சாமி, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி எப்போ வந்த? இப்போதாம்மா வந்தேன். காலேஜில் முடிஞ்சா? முடிஞ்சுமா. சரிம்மா, உள்ள டீ வச்சிருக்கேன், சூடு பண்ணி குடிப்போ. அம்மா எனக்கு ஒன்று தோணுது, நான் சொல்லவா? என்னம்மா? அம்மா நான் பேசாம காலேஜை நிறுத்திட்டு வேலைக்கு போட்டாமா? வேலைக்கு போறியா? என்னம்மா சொல்லிட்டு இருக்க? இப்படி காலேஜை பாதியிலே நிப்பாட்டத்துக்கு அம்மா உனக்கு கடன் வாங்கி படிக்க வச்சிட்டு இருக்கேன். இங்க பாருமா, இப்படி பாதியிலே நிப்பாட்டி துணி கிடைக்கும், பாத்திரம் கிடைக்கும், அங்கே இங்கன்னு வேலைக்கு போக போறியா? நல்லபடியாக காலேஜ் முடிச்சுட்டு நீ நல்ல ஒரு பெரிய வேலைக்கு போகணும்டா. அதுதான் இந்த அம்மாவோட ஆசை. இல்லைம்மா, நம்ம மேலே கடன் இன்னும் அதிகமாகவே ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் அவங்க வந்து காலையில் பேசிட்டு போயிருந்துலேருந்து எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்குமா. அதனால தான்மா சொன்னேன். ஐயோ, அதை பற்றியெல்லாம் நீ இன்னும் கவலைப்படாதுமா. அம்மா நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்டா. உனக்கு என்ன வேலை? படிக்கிறது தான். அதை மட்டும் நீ நல்லா படிச்சுக்கோடா. இன்னும் 2 நாள் ஏதோ எக்ஸாம் இருக்குன்னு சொன்னல, அதுக்கு நல்லா படி சாமி. நீ இதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காது என்ன? அம்மா நான் சொல்கிறத கேளுமா. போய் டீயை குடிச்சிட்டு படி, போ போமா. வாங்க சார். என்ன இன்னைக்கு வருவேன்னு தெரியும்ல, காசு ரெடி பண்ணிட்டியா? ரெடி ஆச்சு சார், இதோ வர. இந்தாங்க சார், இதில் 1 லட்ச ரூபா இருக்கு. இதுக்கப்புறம் வீட்டாண்டு வராதீங்க சார். 1 லட்சமா? அப்போ மீதம்? மீதமா சார்? உங்ககிட்ட வாங்கினதே 1 லட்சம். இதுக்கு முன்னாடி வட்டியெல்லாம் கொடுத்தோம், இப்போ அசலும் கொடுத்துட்டோம். சரியா தான் சார் போச்சு. வட்டி என்ன கரெக்டாக 1ஆம் தேதியாக கொடுத்த? 1ஆம் தேதி கொடுக்க வேண்டியது 10ஆம் தேதி கொடுத்த, 10ஆம் தேதி கொடுக்க வேண்டியது 20ஆம் தேதி கொடுத்த. அதுக்கெல்லாம் வட்டி போட்டுருக்கல. அந்த பணத்தெல்லாம் யார் கொடுப்பா? சார் எப்படி பார்த்தாலும் வட்டி கொடுத்துட்டோம்ல. உன் கணக்கில் 1,75,000 இருக்கு. 1,75,000 கொடுத்துருக்க, இன்னும் 75,000 கொடுக்கணும். அப்போதான் முழு கடன் தீரும், புரியுதா? எப்படி சார் 75,000 அதிகமாக சார்? ஏதோ போய் சொல்றீங்க. அதெல்லாம் கணக்கு போட்டு நாங்கள் வச்சிருக்கோம். இன்னும் 4 நாளில் வருவேன். 75,000 எடுத்து வைக்கணும். இல்லாட்டி மொத்த பேரையும் கூட்டு வந்து வீட்டை ஜப்தி பண்ணிடுவோம். சார் புரியுதா? 4 நாளில் பணத்தை ரெடி பண்ணி வை. சார் என்ன இது அநியாயமா இருக்கே. அம்மா என்னம்மா ஆச்சு? இல்லைம்மா, அன்னைக்கு வந்து காசு கேட்டார்ல, அது அசலும் வட்டிமா நான் எல்லாமே கொடுத்துட்டேன். 1 லட்ச ரூபா இல்லை, இன்னும் 75,000 நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு போறாருமா. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, ஏதோ வட்டிக்கு வட்டி நல்லா சொல்றாங்க. அம்மா உனக்கு ஏதுமா 1 லட்ச ரூபா? அதுவா, நம்ம நிலம் கொஞ்சம் இருந்துச்சுல்ல, அது அம்மா வித்துட்டேன்டா. என்னம்மா சொல்ற? நம்மளுக்கு கிடையாது அது ஒண்ணுதாம்மா. அத்தையும் வித்துட்டா என்னம்மா பண்றது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. இப்போ நீ காலேஜ் கிளம்பிட்டியா? கிளம்பு போ. அம்மா நான் பாத்துக்கிறேன், நீ போமா. போய் நல்லா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அம்மா என்ன உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா? என்னம்மா? போன வாரம் எனக்கு டெஸ்ட் இருந்துச்சுல்ல, அதுல நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்மா. அப்படியா? என்னம்மா சொல்ற? எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி நல்ல மார்க் தான் எடுப்பான்னு சொல்லிட்டு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னம்மா? அம்மா அந்த கடன் பிரச்சனை
இப்போ எதுக்குடா அதை பற்றி பேசிகிட்டு இருக்க? நீ நல்ல மார்க் எடுத்திருக்க, அதுவும் ஃபஸ்ட் ரேங்கே எடுத்திருக்க. அம்மா உனக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வரேன் கடையிலேருந்து. அம்மா நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைன்னு இதெல்லாம் எதுக்குமா? டேய் நீ அமைதியே இரு, நீ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இரு. அம்மா உனக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வரேன். நான் போயிட்டு வந்துடுறேன். இரு அம்மா, இருமா, நான் வந்துடுறேன். மா. அம்மாடி குளிச்சிட்டியா? இந்தா இங்க பாரு, அம்மா உனக்காக நம்ம குமரன் சில்ஸ்ல இருந்து சுடிதார் எடுத்துட்டு வந்தேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. இங்க பாரு. இங்க பாரு, நல்லா இருக்கா? நீ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்ததுனால அம்மா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க. பிடிச்சிருக்கா? இது நாளைக்கு நீ போட்டுக்கோ. என்ன என் செல்லம், ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கேன் புள்ள. நான் வச்சுக்கோ. என்ன பிடிச்சிருக்கா? சரி சார். என்ன காரியடி பண்ண பார்த்த? ஏன்டி இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிற? என்னடி ஆச்சு உனக்கு? சொல்லடி, என்னடி ஆச்சு உனக்கு? ஏண்டி ஏண்டி என்னடி ஆச்சு உனக்கு? அம்மா அது வந்து என்ன புது நம்பர்லேருந்து மெசேஜ் வருது? ஹலோ ஹலோ, என்ன வீடியோ பார்த்தியா? என்ன இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க? என்ன இங்கே பாரு, நான் சொல்கிறதெல்லாம் கேட்கலனா இந்த வீடியோவை நெட்டில் விட்டுருவேன். அப்புறம் உன் வீடியோவை இந்த உலகம் ஃபுல்லாக பார்க்கும். நான் சொல்கிறத கேட்பே மாட்டியா? என்னால் முடியாது. முடியாதா? அம்மா நீ காலேஜ் தானே படிக்கிற. உங்களுடைய கிளாஸில் இருக்க உன் ஃப்ரெண்ட்ஸு, உன் காலேஜ் ஸ்டாஃபு, உங்கள் அத்தை மாமா பெரியப்பா சித்தப்பா சித்தி, உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ அனுப்பிடுவேன். நான் சொல்கிறத கேட்கலன்னா இதை பண்ணுவேன். நான் சொல்கிறத கேட்பே மாட்டியா? நான் திருப்பி கூப்பிட்றேன். அதுக்கு தான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அடி பாவி, நீ போயிட்டேன்னா எல்லாமே சரியாயிடுமா? அம்மா அவனுக்கு எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னா? அம்மா இப்போ 10 மணிக்குமா? 10 மணிக்கு? அம்மா அவன் தான் ஃபோன் பண்ணுவான் போலுமா. ஃபோனை எடு, ஃபோனை எடு, அட்டன் பண்ணு. அம்மா அட்டன் பண்ணு, அட்டன் பண்ணு.
ஹலோ ஹலோ. என்ன நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ரெடியாக இருக்கியா? ஞாபகம் இருக்கு. பரவாயில்லையே, ஒத்துக்கிட்ட. சரி, உங்கள் வீட்டு தெருவில் இருந்து 4 தெருவு தள்ளி ஒரு தென்னந்தோப்பு இருக்குல்ல, அங்கே சாயந்தரம் 3 மணிக்கு ரெடியாகி வந்துரு. புரியுதா? தனியாக வரணும். சரி, நான் வரேன். அப்படியா? சரி, மறந்துடக்கூடாது. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? 3 மணிக்கு ரெடியாகி வந்துடணும். புரியுதா? புரியுது. சரி, ஓகே, பாய். பாருடி, நீ எதுக்கும் அல்லாத. அம்மா நான் இருக்கேன், சரியா? உனக்கு இருக்கு, நீ வா. என்ன டைம் இவ்வளோ சின்ன, இவ்வளோ காணோம். ஏய், நான் தான் காலையில கூழ் குடிச்சிட்டு வந்தேன்ல, எனக்கு என்ன சாப்பாடு எடுத்துன்னு வரேன்ற நீ? எனக்கெல்லாம் எடுத்துன்னு வராத. நான் வேலைலாம் முடிச்சு போட்டு அப்புறமா வரேன் வீட்டுக்கு. வந்துட்டியா? பரவாயில்லையே, நீ ட்ரெஸ்ஸு போட்டால் கூட அழகாகத்தான் இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் என் கூட. நாளைக்கு இன்னொரு சார் ஒருத்தர் இருக்கார், அவர் கூட தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். புரியுதா? என்னாலலாம் முடியாது. என் வீடியோ டெலீட் பண்ணுங்க முதல்ல. ஓ, வீடியோ டெலீட் பண்ணணுமா? அதுக்காகத்தான் உனக்கு வர சொன்னதா? என்னடி விட்ட ஓவரா போற? என்ன விடுங்க. நீ என்னடா இவ எப்படி வந்தான்னு பாக்குறியா? ஹலோ, மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் மேடம். டேய், நல்லா சும்மா ஆடக்கூடாதுடா. டேய், எங்கடா ஓட பார்க்குற? ஏன்டா ஐயோக்கிய ராஸ்கல், பொம்பளை பிள்ளைங்கன்னா உனக்கு அவ்வளோ கேவலமா போச்சா? சார், எதுக்கு அவனை போய் அடிச்சிட்டு இருக்கீங்க? ஸ்டேஷன் எடுத்துன்னு போங்க, வந்து லாடம் கட்டுறேன். ஸ்டேஷனுக்கு முதல்ல அவன் போன் எடுங்க. எங்கடா போனு? என் ஃபோன் தரமாட்டேன். போடா ஸ்டேஷனுக்கு. இந்தாங்க மேடம், நடரா ஸ்டேஷனுக்கு. ஏம்மா, ஊருக்கு 4 பொறுக்கி பசங்க இப்படிதான் சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு பயந்து நீ தப்பான முடிவு எடுப்பியா? எந்த தப்பும் பண்ணாத நீ போய் சேர்ந்துருவ. ஆனா எல்லா தப்பையும் பண்ணிட்டு சுதந்திரமா இன்னும் 4 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு சுத்திட்டு இருப்பான் அவன். என்னம்மா நீ? இங்கே பார், உங்க அம்மா மட்டும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலனா இவனை பிடிச்சே இருந்திருக்க முடியாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொம்பளையா தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ. உட்காந்து அழுதுட்டு இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காத. என்ன? இங்கே பாரு, அவனை நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் தைரியமாக உன் வாழ்க்கையை நீ வாழ்கிற வழியை பாரு. புரிஞ்சுதா? சரிம்மா, வரேம்மா. பரவாயில்லம்மா.